சென்னையில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக பிரச்சாரத்தை இன்று தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்குள்ள எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, அதிமுக இன்று தொடங்கி இருக்கிற இந்த பிரச்சாரம் பற்றி சொல்லுங்க. யார் யாரெல்லாம் இதுல ஈடுபட்டிருக்காங்க? ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அஇஅதிமுகவின் பிரச்சாரம் தற்போது தொடங்கியுள்ளது. தொகுதி முழுவதும் அஇஅதிமுகவுடைய அமைச்சர்கள், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் கட்சியினுடைய நிர்வாகிகள் தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது அஇஅதிமுக சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை முதலில் அஇஅதிமுக கட்சி தான் அறிவித்தது. இதுவரையில் எந்தவித கட்சியினரும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்கான பிரச்சாரம் தற்போது தொடங்கியுள்ளது. வேறு சுயேட்சைகள் மட்டுமே நேற்று மனு தாக்கல் தொடங்கியது. சுயேட்சைகள் மட்டுமே தற்போது மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் தற்போது பிரச்சாரம் இந்த தொகுதியில் சூடுபிடித்துள்ளது. ஏராளமான அஇஅதிமுகவினர் தற்போது இந்த தொகுதி முழுவதும் ஆங்காங்கே உள்ள அனைத்து வார்டு வாரியாக, அதாவது பகுதி வாரியாக பிரித்து தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள நிலையில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வரும் வேட்புமனு தாக்கல் எந்த அளவில் இருக்கு? கண்டிப்பா, அதாவது இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. நேற்று டிராபிக் ராமசாமி உள்ளிட்ட 5 பேர், தேர்தல் மன்னன் பத்மராஜன் உள்ளிட்ட 5 பேர் மட்டுமே தற்போது நேற்றைய நிலையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இன்று ஏராளமான சுயேட்சைகள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிகிறது. அதோடு மட்டுமல்ல, மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் என்ற அமைப்பின் சார்பாகவும் இந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என்று தெரிகிறது. இன்று இதேபோல் இடதுசாரிகள் தங்களுடைய வேட்பாளர்களை இன்று அறிவிப்பதாக கூறியுள்ளனர். அதேபோல் அவர்கள் அறிவிக்கப்பட்டால் இன்னும் ஓரிரு தினங்களில் இடதுசாரிகளும் மற்ற கட்சியினரும் இந்த தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்று தெரிகிறது. இந்நிலையில் தற்போது அஇஅதிமுகவினுடைய பிரச்சாரம் தொடங்கியுள்ளதால் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் களம் தற்போது சூடுபிடித்துள்ளது.